அண்மைச் செய்தி. ஆள்கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருவள்ளூர் களம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த இளம் பெண்ணை மீட்பதற்காக காதலனின் தம்பியான 17 வயது சிறுவனை கடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக 5 பேரும் கைது செய்யப்பட்ட இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகப்பட்ட புதிய பாரத கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்த அவரது வீட்டிற்கு திருவள்ளூர் எஸ்பி தலைமையிலான போலீசார் சென்றிருந்தனர். அப்போது பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகிவிட்டதாகவும் தொடர்ந்து அவரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று அவசர வழக்காக நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு எந்த தொடர்பும் இல்லை. போலீசார் அவரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரணைக்கு முயற்சித்து வருகின்றனர் என பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டிருக்கிறார். அரசு தரப்பு வழக்கறிஞர் தாமோதரன் வாதிட்டதாவது, திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணின் தந்தை வனராஜா மற்றும் முன்னாள் பெண் கான்ஸ்டபிள் மகேஸ்வரியின் அறிவுறுத்தலின் பேரில் ஏடிஜிபி மூலமாக இந்த பிரச்சனை பூவை ஜெகன்மூர்த்தியிடம் சென்றிருக்கிறது. அதன் பிறகுதான் எம்எல்ஏவான ஆதரவாளர்கள் இரு கார்களில் திருமணம் செய்து கொண்ட அந்த இளைஞரை கடத்துவதற்காக வீட்டிற்கு வந்த போது அந்த சிறுவன் கடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக நீதிபதி வேலுமுருகன் இந்த பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் இன்று மதியம் 2:30 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த 2 பேரும் ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர் இன்று உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். முதல் கட்டமாக அந்த விசாரணையானது பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை செய்த போது ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இது போன்று கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடலாம் என்று நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார். மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இது போன்ற செயலில் ஈடுபடலாம் என்று பல்வேறு கேள்விகளை கொடுத்திருந்தார். மக்களின் குறைகளை தீர்வு செய்ய வேண்டிய நீங்கள் எப்படி இது போன்ற செயலில் ஈடுபடலாம் என்று நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். விசாரணைக்கு ஒத்துழைப்பை அளிக்கவில்லை என்று இந்த விளக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். கட்சி போர்வை, அரசியல் போர்வையில் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை அழைத்து வந்தால் நீதிபதியின் நான் பயப்பட மாட்டேன், 1 லட்சம் பேர் வந்தாலும் தவறு என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என்று நீதிபதி வேலுமுருகன் தெரிவித்திருந்தார். உங்கள் பெயரை சொல்லி உங்கள் மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் பெயரை தவறாக பயன்படுத்தினால் அந்த குற்றச்சாட்டில் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஜெகன்மூர்த்தி நீதிபதி வேல்முருகன் எச்சரித்தார். உங்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டாலும் உங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தினால் குற்றம் தான் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படுகின்ற முன்னாள் காவலராக இருந்த மகேஸ்வருக்கு ஆதரவாக செயல்பட்ட ஏடிஜிபி ஜெயராமை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏவின் பின் வாக்களித்து மக்களை ஏமாற்றக்கூடாது என்று தெரிவித்திருந்தார் அவர். ஏடிஜிபியை கைது செய்யுங்கள், சிறையில் அடையுங்கள் என தெரிவித்திருந்தார். வழக்கின் விசாரணை ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. காவல்துறை விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவும் தெரிவித்திருந்தார். விசாரணை நடத்தி வாக்குமூலங்கள் பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஏடிஜிபி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. முன்ஜாமீன் மனு மீதான இந்த விசாரணைக்கு அது அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் என்ன ஆகும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்று நீதிபதி எச்சரித்திருந்தார். ஒரு அரசு அதிகாரி, அதுவும் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கக்கூடிய இந்த ஜெயராம் அவர்கள் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைது செய்யப்படுவது, நீதிபதி உத்தரவின் பேரில் கைது செய்யப்படுவது இதுவே ஒரு முதல் முறையாக கருதப்படுகிறது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபியை கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறையாக கருதப்படுகிறது. இந்த ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் சென்னை காவல்துறையில் கூடுதல் ஆணையராகவும் பொறுப்பேற்றிருக்கார். இது மட்டுமல்லாமல் கமாண்டோ படையின் தலைவராகவும் இருந்திருக்கார். இன்னும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பங்காற்றிய இந்த ஜெயராம் தற்போது நீதிபதி வேல்முருகன் உத்தரவின் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டது அரசு காவல்துறை வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.